அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆடி மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தேய்பிறை 26/7/2024. சஷ்டி திதி இரவு 11:31 வரை. அதன் பிறகு சப்தமி திதி. மேல் நோக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் மதியம் 2:28 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள ரேவதி நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: கடக லக்னம், லக்னத்திலேயே சூரியனும் சுக்கிரனும், சிம்மத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் சந்திரனும் ராகுவும், ரிஷபத்தில் குரு பகவானுடன் செவ்வாய். இன்றைய விசேஷம் ஆடி வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. சஷ்டி விரதமும் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? வீடு மனை சொத்து விவகாரங்கள் பேசி முடிக்க, தற்காப்பு கலைகள் மற்றும் தாள வாத்தியம் பயில, புத்தகங்கள் வெளியிட, செல்ல பிராணிகள் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை இங்கே கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் யாருக்குமே எதிர்பார்க்கும் வாழ்க்கை அமைவதில்லை, எதிர்கொள்ளும் வாழ்க்கையே அமைகிறது. ஆமாங்க, நீங்கள் கூட அப்படிதாங்க. பெருசாக எதிர்பார்ப்பெல்லாம் வளர்த்துக்க மாட்டீங்க. ஆனால் எது அமைஞ்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அதை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருப்பீங்க. அதனால தாங்க நீங்கள் எல்லாவற்றையும் சமாளிக்க முடிகிறது. இறைவனும் இயற்கையும் எதை தருகிறார்களோ அது எல்லாம் நன்மைக்கே என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சுப செலவுகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு நினச்சிருந்த கோவிலுக்கு குடும்பத்தோடு இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் இன்றைய தினத்தில் நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய சொந்த பந்தங்களை பார்த்து பேசும்போது மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால தெய்வத்தோட அருள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தாங்க இப்போ தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கி நிற்குங்க. சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் புது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அந்த பழைய டிவியில் கூட சரியாக எதுவும் தெரிய மாட்டேங்குது, அதையும் மாற்றலான்னு தான் இருக்கிறீங்க. அது மாதிரி எலக்ட்ரானிக் சாதனங்களும் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கேது பலமாக இருக்கிறதுனால வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதிக லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக வேலை சுமை கூடிக்கிட்டே போகுது. இருந்தாலும் உங்களுடைய கௌரவமும் புகழும் இன்னொரு பக்கம் அதிகமாகிட்டே போகுது. அதை நினச்சி பார்க்கும்போது மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, ஒளிபடாத கல் சிலையாவதில்லை, வழிபடாத வாழ்க்கை வளமாவதில்லை. ஆமாங்க, நம்ம மனசுக்கு முதல்ல வலிமை கிடைக்கணும்னா சின்ன சின்னதாக கஷ்டங்களை நாம் சந்தித்தாதாங்க நம்ம இதயத்துக்கும் ஒரு வலிமை கிடைக்கும். நீங்கள் எல்லா வகையிலுமே கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க. சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு மன உறுதி உண்டு. எல்லா வகையிலும் மன உறுதி படைத்தவர்கள் நீங்கள் தாங்க.
இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்குதுங்க. காரணம், யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாகவும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொடுத்து ஏமாந்து போன தொகையை கேட்டிங்கன்னா அதில் ஒரு பகுதி கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி வீடு மனை வாங்கிறது, முன்பணம் தர்றது, அக்ரிமெண்ட் போடுறது, அதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்குங்க. பெற்றவங்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்குங்க. பிள்ளைகளும் படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் காட்ட ஆரம்பிப்பாங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. உங்களுடைய பிள்ளைங்களுடைய கல்யாண விஷயமாக பொருத்தமான ஜாதகம்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி ஏதாவது பொருந்தி வரக்கூடிய ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பிள்ளைகளுடைய கல்யாண விஷய பேச்சுவார்த்தை இன்றைக்கி சுமூகமாக முடியுங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார ஒரு தைரியம் வர ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி விறுவிறுன்னு இருக்கும், லாபமெல்லாம் இருக்கும். பழைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க, புது வாடிக்கையாளர்கள் இன்றைக்கி வருவாங்க, பழைய பாக்கிகளும் வசூலாகுங்க. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓகோன்னு இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது மதியம் 2:30 மணிக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, மற்றவர்களின் செயல்களை மாற்ற முயற்சித்து மனவேதனை அடைவதை விட தன்னுடைய மனப்பாடுகளை, மனப்பான்மைகளை மாற்றிக்கொள்வதே புத்திசாலித்தனமாகும். ஆமாங்க, அதனால தாங்க இப்பெல்லாம் நீங்கள் அடுத்தவங்களை திருத்துறதில்ல, ஆர்வமே காட்டுறதில்ல. நிமிர்த்த முடியாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நாய்வால். அந்த மாதிரி ஒரு சிலருடைய மனநிலையை நாம் மாற்ற முடியாது. நாம் நம்மளை மாற்றிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை அறிந்து கொண்டு தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டு சீர்படுத்தி கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. புது வேலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்கள் அதில் கூட புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி கூழ் வார்க்கிறதோ அல்லது பூ மிதிக்கிறதோ அல்லது சுவாமிக்கு அம்பாளுக்கு வந்து அலங்காரம் செய்து பார்க்கறது, திருவிழாவை முன்னால் நின்று எடுத்து நடத்துறதுன்னு இன்றைய தினம் நீங்கள் வந்து மகிழ்ச்சிகரமாக எல்லா வேலைகளையும் செய்து முடிப்பீங்க. 2ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. குடும்பத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் அடுத்தவங்கள்ட்ட சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. சில ரகசியங்களை ரகசியமாகவே வச்சுக்கிறது நல்லதுங்க. கேது பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஏதோ ஒன்று நம்மளை போட்டு அழுத்துகிற மாதிரியே இருக்கே, ஓய்வெடுக்கவே முடியலைங்கிற மாதிரியான எண்ணமும் ஒரு பக்கம் இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். பணவரவு பற்று வரவு எல்லாம் நல்லா இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்கள் கைதாங்க இன்றைக்கி ஓங்கி இருக்கும். எல்லாரும் உங்களை புரிஞ்சுப்பாங்க, உங்கள் திறமையை பாராட்டி பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு பரவாயில்ல. ஏன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாம் மதியம் 2:30 மணிக்கு பிறகு. அதே மாதிரி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியத்துக்குள்ளே ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரர்களே, நமக்கு மற்றவர்களிடம் எவ்வளவு உரிமை இருக்கிறது என்பதனை அவர்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். நாமே தீர்மானித்து விட்டால் அவமானங்களும் வேதனைகளும் தான் மிஞ்சும். ஆமாங்க, அவர் எனக்கு ரொம்ப நெருக்கங்க, நாம் போனாலே ஓடி வந்து என்னன்னு கேட்பார். இதெல்லாம் நாம் சொல்லிக்கலாம். ஆனால் அன்றைய சூழ்நிலையில் அவங்க எப்படி இருக்காங்க? எல்லா நாட்கள்லேயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அதனால தான் எல்லார்கிட்டையுமே நீங்கள் உரிமையை எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு நாள் இருப்பாங்க. அவங்க கால நேரம் சந்தர்ப்ப சூழல் எப்படின்னு தெரியலை. அப்படி இருக்கிறதுனால தான் ரொம்ப நெருக்கமானவர்களை கூட ஏதோ கொஞ்சம் தெரியுங்க அப்படின்னு எச்சரிக்கை உணர்வுடன் சொல்லி வைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. பணவரவு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க. என்னதான் காசு பணம் வந்தாலும் சரி, இந்த அஷ்டமத்து சனி இருக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு போயிடுதுங்க. எதுவுமே எடுத்து வைக்க முடியலையேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அக்கா, அதுக்கடுத்தது அண்ணன், இவங்க மூலமாக கூட சில உதவிகள் கிடைக்கும். பெற்றோர் வழியிலையும் சில உதவிகள் கிடைக்கும். பெரியவங்க ஆசீர்வாதமும் இன்னைக்கு கிடைக்குங்க. புகழ்பெற்ற அம்மன் கோவில்களுக்கெல்லாம் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. சகோதர வகையில் இன்னைக்கு பாச பிணைப்பு நல்லாயிருக்கும். சகோதரிக்கு நல்ல வரணமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் கடையை கொஞ்சம் பெருசாக்குறது, அந்த பெயர் பலகெல்லாம் கொஞ்சம் புதுசாக மாற்றுறது, பெயிண்டிங் பண்ணுறது, அது மாதிரி பரபரப்பாக இருப்பீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் தெரியாததை தெரியாதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகளில் இறங்கி எல்லா வகையிலும் சாதிச்சும் காட்டுவீங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓகோன்னு இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரங்க காலையிலேருந்து கொஞ்சம் கடுகடுன்னு இருப்பீங்க. மதியம் 2:30 மணிக்கு பிறகு ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நம்முடைய லட்சியங்கள் இலக்குகளில் நாம் கவனமாக இருந்தால் போதுமானது. கல்லறிபவர்கள் என்றைக்காவது ஒரு நாள் ஓய்ந்து போய் விடுவார்கள். ஆமாங்க, அதனால தாங்க யாராவது உங்களை விமர்சித்து ஏதாவது பேசுனாங்கன்னா அதில் கரெக்டாக இருந்தால் அதை நீங்கள் எடுத்துப்பீங்க. இல்லையா, அதை எதையுமே நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னை பற்றிய வதந்திகளை எல்லாம் கண்டுகொள்ளாமல் உழைப்பு ஒன்றையே லட்சியமாக கொண்டு ஓடிக்கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கோபப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க. குறிப்பாக பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதுக்கு பிறகு வருது. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் பயணங்களின் போது கவனமாக இருக்கணும். நோ பார்க்கிங் ஏரியாவில் வண்டியை நிறுத்தாதீங்க. அதே மாதிரி வண்டி எடுக்கும்போதே ஃபியூல் இருக்கா, அதுக்கடுத்து காவல்துறையினர் கேட்கக்கூடிய ஆவணங்கள்லாம் சரியாக இருக்கா, எடுத்துக்கிட்டோமா, அந்த பேக்கை மறந்து வீட்டில் வச்சுட்டு போகும்போது தான் அன்னைக்குங்க சரியாக கூப்பிட்டு கேட்பாங்க. அப்புறம் ஃபைன் கட்டின்னு இருக்கக்கூடாது. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள்லாம் வரும். அதை பெருசுப்படுத்திக்காமல் இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாம் உங்கள் அக்கறைக்கு, உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் பேசுகிறது தான். அதனால் கொஞ்சம் எல்லாத்தையும் பொதுவாக எடுத்துக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி சகோதர வகையில் இன்றைக்கி உதவிகள் கிடைக்கும். அவங்க மூலமாக மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைக்கி வெற்றி செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் கூட ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். உத்தியோகத்தில் கூட சின்ன சின்னதாக பாராட்டுதல்களெல்லாம் கிடைக்கும். இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால யாரையும் நம்பக்கூடாது. கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கிறது நல்லதுங்க. அதே போல் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கும் சந்திராஷ்டம பாதிப்புகள்லேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னிராசிக்காரர்களே, தண்ணீரில் எரிந்த கல்லும் இதயத்தில் பதிந்த சொல்லும் என்றும் அழிந்து போவதில்லை. ஆமாங்க, அதனால தாங்க பேசும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருப்பீங்க. எதிராளி எக்குதப்பாக ஏதாவது ஏடாகுடமாக பேசினாலும் கூட நீங்கள் உடனடியாக அத்துமீறி எதையும் சொல்லி வைக்க மாட்டீங்க. ஆனாலும் அளவுக்கு அதிகமாக போகும்பொழுது அரவணைப்பாக சில வார்த்தைகளை ஆத்திரத்தோடு பேசி வைப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால புது ஆடைகள் இன்றைக்கி உடுத்தின்னு இருப்பீங்க. முகத்தில் ஒரு தேஜஸ் தெரிய ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள்ளார பரஸ்பரம் ஒரு புரிதல் வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இன்றைக்கி ஒரு பக்திமயமான சூழ்நிலை எதிர்பார்க்கலாம். காலையிலேயே கமகமங்குது வீடு, சாம்பிராணி புகை, ஊதுபத்தி புகை, பக்தி பாடல்னு இன்றைக்கி வீடே களைகட்டுதே அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க உங்கள் வீட்டை பற்றி பேசிப்பாங்க. அந்தளவுக்கு இன்றைக்கி ஒரு தெய்வீக கலை இருக்குங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்துலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அதனால் புது ஆடை அணிகலன்கள் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. ஒரு சிலர் வண்டி வாகனம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். அதே மாதிரி புது சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க. புது ஏஜென்சி எடுப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக போட்டிகள், பொறாமைகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். அலுவலகத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓகோன்னு இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணிக்கு பிறகு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, அனுபவம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறது. நம்பிக்கையோ அதை செய்ய துடிக்க வைக்கிறது. நம்பிக்கையோ அதை செய்ய வைக்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க அனுபவமும் நம்பிக்கையும் இரண்டும் அதிகம் உடையவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு ஜீவனாதிபதி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பெரிய பொறுப்பு, பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. புகழ்பெற்ற அம்மன் கோவிலுக்கும் சென்று, அம்மா தாயே மகமாயி, என் கடன் பிரச்சனைலாம் எப்போ தீரும்னு தெரியலையே, கொஞ்சம் கண் திறந்து பார்த்து இந்த கடன் பிரச்சனைலாம் தீருமா அப்படின்னு கைகூப்பி இன்னைக்கு வணங்கிட்டு வருவீங்க. உங்களுடைய பக்திக்கும் இன்றைக்கு அம்பாள் இறங்கி அருள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால தான் தீராத சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியும். கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். புதன் வலிமையாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்களையும் இன்றைக்கி பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. வியாபாரத்தில் கூட தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீரும். கடையை கொஞ்சம் மாற்றுறது, புதுப்பிக்கிறது, வேலையாட்களை புதுசாக எடுத்து சேர்க்கறது, பங்குதாரர்கள் புதுசாக அமையிறது, இந்த மாதிரி யோகமான அமைப்புகளை இன்றைக்கி வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். வீட்டுக்குள்ளார சின்னதாக ஒரு சந்தோஷம் இன்றைக்கி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளாரையும் ஒரு புரிதல் இருக்கும். பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணி வரைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் மதியம் 2:30 மணிக்குள்ளார முடிச்சுக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிம்மதி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, மருந்தால் சரியாகாத காயங்கள் கூட மறந்தால் சரியாகிவிடும்.
ஆமாங்க. எதை மனசில் வச்சுக்கணுமோ அதை தாங்க நீங்கள் மனசில் வச்சுப்பீங்க. நல்ல விஷயங்களை எல்லாம் உங்கள் உள்மனதில், அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிற நனவிலி மனத்தில் நீங்கள் தேக்கி வச்சுப்பீங்க. மறந்து போகணும், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஏதோ துரதிர்ஷ்டமாக அதெல்லாம் நடந்து போச்சுன்னு நினைக்கிற விஷயங்களை அப்படியே அப்போவே மறந்து போய்விடுவீர்கள். இப்படி தங்களுடைய மனநிலையை பக்குவப்படுத்தி சாமானியர்களாக, சமயோஜித புத்திக்காரர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக இந்த ஜாதகம் பொருந்தி வருதான்னு இன்றைக்கி பார்க்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய மனதுக்கு தகுந்த மாதிரி, குடும்ப நிலைக்கு தகுந்த மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொருந்துகிற ஜாதகம் இன்றைக்கி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. புது நகை புது டிசைனில் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. அடிக்கடி பழுதாகி செலவு வச்சுட்டுருக்கிற அந்த வண்டியை கூட மாற்றிடலான்னு நினச்சிக்கிட்டு லோனுக்கு முயற்சி பண்ணி புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகுங்க. சகோதர வகையிலையும் சில உதவிகள் கிடைக்குங்க. வீடு மனம் வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் இன்றைக்கி லாபகரமாக இருக்கும். உங்களுடைய ரசனைக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீடு அமைஞ்சு இன்றைக்கி முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும். எதிர்பார்த்ததை விட லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணி வரைக்கும் ஓகோன்னு இருக்குது. அனுஷ நட்சத்திரக்காரங்க காலையிலேருந்து கொஞ்சம் சிடுன்னு இருப்பீங்க. மதியம் 2:30 மணிக்கு பிறகு சிரிச்சுன்னு இருப்பீங்க. அதே போல் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, அவமதிக்கும் இடத்தில் காத்து கொண்டிருப்பது தவறு. அலட்சியப்படுத்துபவர்களை தேடி சென்று பார்ப்பதும் தவறு. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு மதிக்காதவர்கள் வாசலை மிதிக்காதவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பழைய சொந்த பந்தங்களையும் இன்றைக்கி பார்த்து சந்தோஷப்படுவீங்க. போன வருஷம் வெள்ளிக்கிழமை அந்த கோவிலில் இருந்தமே, அப்போ உங்களை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சில மலரும் நினைவுகளும் இன்றைக்கி மனசுக்குள்ளார சுற்றிக்கிட்டே இருக்குங்க. ரொம்ப நாள் போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் இன்றைக்கி உண்டுங்க. வண்டி வாகன பழுதையும் இன்றைக்கி சரி பார்ப்பீங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் விலை உயர்ந்த பொருட்கள், எலக்ட்ரானிக் சாதனங்கள், லேப்டாப், கம்ப்யூட்டர், அந்த மாதிரி மொபைல் ஃபோன், அது மாதிரிலாம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அவரோட சந்திரன் இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லாயிருக்குங்க. ஒரு சிலர் இன்றைக்கி விரதங்கள் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. நேற்று வந்தவங்கள்லாம் நம்மளை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, நாம் என்னவோ அப்படியே இருக்கிற மாதிரி தோணுதேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. உத்தியோகத்தில் ஒழுங்காக வேலை பார்த்தா மட்டும் போதாது, உயரதிகாரிகளை புகழ்ந்து பேசவும் கற்றுக்கணுங்கிற சூட்சுமத்தையும் இன்றைக்கி நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகள் சிலதெல்லாம் கேட்பாங்க, அதை தவிர்க்க முடியாமல் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுக்க வேண்டிய சூழலும் இருக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணிக்கு பிறகு தாங்க நல்லா இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, கடக்கவே முடியாது என்று நினைத்த நாட்களை போராடி கடந்ததை நினைத்து பெருமைப்படுங்கள். ஆமாங்க,
கஷ்டப்பட்ட காலத்தெல்லாம் இப்போ திரும்பி பார்த்தாலும் கூட கடவுளே என்னை எப்படி தான் நீ காப்பாற்றி கையை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தியோ தெரியலையே, உனக்கு நான் எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் மாறாத பக்தியுடன் மகேஸ்வரனை வணங்கி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதுவும் யோக ராகுவோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் நிச்சயமாக கிடைக்கும். விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. ரொம்ப நல்ல தரிசனம், மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்குது. நீண்ட நாள் ஆசைலாம் இப்போ தான் தீர்ந்துச்சு, நிறைவேறிச்சு அப்படிங்கிற மாதிரியான சந்தோஷமும் ஒரு பக்கம் எட்டி பார்க்குங்க. பழைய சொந்த பந்தங்களையும் பார்த்து இன்னைக்கு பரவசமாகுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. பரவாயில்ல, நாம் நிம்மதியாக இருக்கோம், நல்லா இருக்கோம், வசதியாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இன்றைக்கி எட்டி பார்க்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வேறு என்ன புதுசாக பண்ணலாம், ஏதாவது விளம்பரப்படுத்தலாம் அப்படின்னு வாட்ஸ்அப் குரூப்லலாம் தெரிஞ்ச சர்க்கிளில் இன்றைக்கி சில விஷயங்களை சொல்லி வைப்பீங்க. அது விளம்பரப்படுத்தி அது மூலமாக வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். ஏன்னா முக்கியமான கிரகம் சாதகமாக இருக்கிறதுனால உத்தியோகத்தில் அலுவலகத்தில் இன்றைக்கி நீங்கள் எல்லார் மனசுலேயும் இடம் பிடிப்பீங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. அதே மாதிரி திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்க மதியம் 2:30 மணிக்குள்ளார முக்கியமான வேலையில் முடிச்சிட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, உடலை பலமாக்க தினமும் நடக்க பழகு. மனதை பலமாக்க வளமாக்க நடந்ததை மறக்க பழகு. ஆமாங்க, இதுதாங்க தத்துவம். சித்தர்களும் சொல்லியிருக்காங்கங்க. அதனால தாங்க எது தேவையோ அதை உங்கள் மனசில் நீங்கள் வச்சுப்பீங்க, எது தேவையில்லையோ அதை அப்போவே மறந்துடுவீங்க. எப்படி உடலை நீங்கள் பலப்படுத்துகிறீங்களோ அது மாதிரி மனதையும் நல்ல எண்ணங்களால் நிரப்பி வைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான கிரகங்கள் இருக்கிறதுனால சாமர்த்தியமாக பேசி எல்லாத்துலேயும் நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. சவால்களில் வெற்றி உண்டுங்க. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிற மாதிரி கொஞ்சமாக பேசினாலும் அதே நேரம் விவரமாக பேசிடுவீங்க. இன்றைக்கி மனசுக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஆசைகள் அதெல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. அக்கம் பக்கம் எதிர் வீட்டுக்காரங்களும் கொஞ்சம் ஆதரவாக பேசுவாங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களிடத்திலையும் மனம் திறந்து சில விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. வீடு மனம் வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வியாபாரத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குது. திடீர் லாபம், பழைய பாக்கிகளும் இன்றைக்கி வசூலாகுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லாருமே பலம் சேர்க்கக்கூடியல புதன் உட்கார்ந்துருக்காரு. அதனால் உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. ஆனாலும் 7.5 சனி நடந்துட்டுருக்கிறதுனால இனந்தெரியாத ஒரு பயம் இருக்கும். 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சோக செய்தி தான் காதுக்கு வருதுன்னு சில நேரங்களில் அங்கலாய்த்து கொள்வீங்க. ஆனால் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2:30 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரீன் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, மனம் ஒரு மாயச்சாவி,
அது நினைத்தால் எதை வேண்டுமானாலும் திறந்துவிடும். எந்த விதமான ரகசிய அறைகளையும் திறக்கக்கூடிய சக்தி மனதிற்கு தான் உண்டு. ஆமாங்க, அதனால தாங்க உங்கள் மனசை நீங்கள் எப்பயுமே சுத்தமாக வச்சுருப்பீங்க. வெள்ளை மனசோடு வெள்ளேந்தியாக இருந்து சிலரிடம் ஏமாறுபவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. ஏன்னா ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. வேலை சுமை இருக்கும். காலையிலேயே வீட்டில் கடுகடுன்னு கொஞ்சம் பேசுவாங்க. நீங்கள் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை யோசிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. ஆனால் அவங்க கண்ணுக்கு எதிரில் இன்றைக்கி இருக்கக்கூடிய கடமையை ஒழுங்காக நீங்கள் செய்து முடிக்கலன்னு குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதனால தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறமா உட்காந்து யோசிக்கிறது தாங்க இன்றைக்கி கொஞ்சம் நிம்மதியை கொடுக்கும். குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இன்றைக்கி மதியம் 2:28 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அதுவரை கொஞ்சம் கோவப்படாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது, யாரும் என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு பேசுவீங்க. ரேவதி நட்சத்திரத்தில் இன்றைய தினம் மதியம் 2:28 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால வெளிவட்டாரத்தில் யாருக்கிட்டையும் குடும்ப அந்தரங்க விஷயங்களை சொல்லின்னு இருக்காதீங்க. சில நேரங்களில் ஆறுதலுக்காக சிலது நீங்கள் சொல்ல போய் அதுவே ஆபத்தில் கொண்டு வந்து விட்டுடும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் யார் தெரியுமா, நான் எப்படியெல்லாம் சிரமப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா, இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு உங்களுடைய சுயசரிதியை சொல்லி எங்கேயாவது சிக்கிக்கக்கூடாது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது. கூட்டமெல்லாம் வருது, ஆனால் கல்லாவில் ஒன்றும் சேர மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குங்க. அதிகாரிகள் மத்தியில் செல்வாக்கு உண்டு. ஆனால் வேலை சுமை இருந்துக்கிட்டே இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சின்ன சின்னதாக பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஆடி வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே நம்ம உடம்புக்குள்ளார மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு புத்துணர்ச்சி எட்டி பார்க்குதுங்க. ஆடி மாதம் அப்படின்னாலே அது சூரியன் கர்க்கடகமாகிய சந்திரன் வீட்டில் உட்கார்ந்துருக்கிற மாதம். இந்த ஆடி மாதத்தில் தான் சிவமயம் சக்திமயமாக மாறுகிறதுங்க. அதாவது சூரியன் சந்திரனுடன் ஐக்கியமாகிறதுனால இந்த மாதம் முழுக்க அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கக்குள்ள அதிகாலையிலே எழுந்து வீட்டையெல்லாம் தூய்மைப்படுத்தி வாசலிலே மாக்கோலம் இட்டு, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா மாக்கோலம் அரிசி மாவு கோலம் போட்டோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா மகாலட்சுமி தேடி வர ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி அந்த வாசக்காலில் நிலையில் இன்றைக்கி தூய்மைப்படுத்தி அதில் மஞ்சள் குங்குமம் இடுவதன் மூலமாகவும் நம்ம வீட்டுக்குள்ளார லக்ஷ்மி அடியெடுத்து வைக்க ஆரம்பிப்பாங்க. சுக்கிரவாரம், ஏன்னா ஆடி வெள்ளிக்கிழமை நம்ம சுக்கிரனுடைய ஆதிக்கம் பெற்ற நாளாக ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா சுக்கிரனுடைய இன்னொரு பெயர் வெள்ளி. அப்போது இன்றைய தினத்தில் லக்ஷ்மி கடாட்சம் வர்றதுக்கு சுக்கிரனுக்கு வாசனா திராவியங்கள் மூலமாக அவருக்கு பிரியம் அதிகம். ஏன்னா அந்த வாசனை திரவியங்கள், வாசனை மிக்க நறுமணப் பொருட்கள், இதில் தான் லக்ஷ்மி கடாட்சம், லக்ஷ்மி வாசம் செய்கிறாங்கன்னு ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் வாசனை திரவியங்களால் வீட்டை நாம் சுத்தப்படுத்துறது, அலங்காரப்படுத்துறதும் நல்லதுங்க. குறிப்பாக இன்றைய தினம் பச்சை கற்பூரம் மூலமாக நம்ம வீட்டில் ஒரு நறுமணத்தை நம்ம உண்டு பண்ணலாம். அதே மாதிரி ஊதுபத்தி, சாம்பிராணி இந்த மாதிரி வகைகளாலும் நாம் நறுமணத்தை உண்டு பண்ணலாங்க. இந்த ஆடி வெள்ளிக்கிழமை இன்றைய தினத்தில் எல்லா அம்மன் கோவில்லையும் ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்ம தெருமுனையில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலிருந்து புகழ்பெற்ற அம்மன் கோவில்கள், ஆற்றோரம், கடலோரம், மலையோரம்,
மலையோரம் மலை மீது இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்கள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி உலகெங்குமே வந்து விசேஷமாக அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே செய்யப்படுதுங்க. பொதுவாக வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை என்ற தினத்தில் நாம் கூழ் ஊற்றுறது ரொம்ப நல்லதுங்க. எல்லாருக்கும் பக்த கோடிகளுக்கு கூழ் ஊற்றுறது, பிரசாதங்கள் கொண்டு வந்து விநியோகிக்கிறது, அப்புறம் அதுக்கடுத்து வந்து வஸ்திர தானம், உடை தானம், நம்மால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன தர முடியுமோ ட்ரெஸ் எல்லாம் இன்றைக்கி கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா வந்து உணவு தானம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி உடை தானம், வஸ்திர தானம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷங்க. அதனால் நல்ல ஒரு தரமான துணிகளை தரணும். சிலர்லாம் வந்து ஏதோ தானம் தரணும்னு சொல்லிட்டு பேருக்கு எதையாவது வாங்கி கொடுப்பாங்க. சாயம் போகிற துணி இதெல்லாம் தரவே கூடாது. அவங்க வாங்கிட்டு போகிறவங்க உடுத்துனா நம்மளை நினச்சி பார்க்கணும், அல்லது யார் கொடுத்தாங்களோ தெரியல நல்லா இருக்குது அப்படின்னு நம்மளை வந்து நினைவு கூறணும். ஏதாவது நல்ல விதத்தில் 4 நாள் அவங்களுக்கு வந்து ஒரு மன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பொருளாக அது இருக்கணுங்க. அதே மாதிரி அம்மன் கோவில்கள்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வேப்பிலை ஆடை அணிந்து நிறைய பெண் பக்தர்கள் வந்து அம்பாளுக்கு வந்து பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவாங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பிரார்த்தனை அப்படின்னு சொல்லலாம். அந்த பிரார்த்தனைகள்லாம் ரொம்ப விசேஷமான யோகத்தை கொடுக்கும். தீச்சட்டி ஏந்தி அம்பாளை வந்து மகமாயி, அம்மா மகமாயின்னு சொல்லிட்டு ஓம் சக்தி பராசக்தி ஆதிபராசக்தின்னு சொல்லியே வலம் வரக்கூடியவர்களும் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் செய்யலாம். சந்தனக்காப்பு இன்றைய தினம் பார்க்குறது ரொம்ப நல்லது. அபிஷேகங்கள், அம்பாளுக்கு அபிஷேகங்கள் இன்றைய தினத்தில் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நமக்கு தெரிந்த அம்மன் பாடல்களை பாடலாம், கேட்கலாம். அதே மாதிரி ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம் கேட்கலாம், ஸ்ரீ துர்காஷ்டகம் கேட்கலாம், ஸ்ரீ காமாட்சி அம்மன் விருத்தம் அதை வந்து இன்றைக்கி படிக்கலாம். ஏன்னா இன்றைய தினம் ஆடி வெள்ளிக்கிழமை அம்பாளை நினச்சி வழிபடுறது நல்லது. இன்றைக்கி சஷ்டி இருக்கிறதுனால முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டோம்னு நல்லதுங்க. ஆடி வெள்ளிக்கிழமைகளில் எந்த அளவுக்கு நாம் வந்து வீட்டை அலங்கரித்து அம்பாளை தொழுது கொள்கிறோமோ அந்தளவுக்கு வண்டி வாகன வசதிகள், பண வரவு இதெல்லாமே திருப்திகரமாக இருக்குங்க. அதனால் ஆடி வெள்ளிக்கிழமையும் சஷ்டி திதியுமாகிய இன்றைய தினத்திலே எல்லாமல்ல அம்பாளையும் ஸ்ரீ முருகப்பெருமானையும் வணங்குவோம், அனைத்து வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, ஆடி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய நாள் அம்மன் அருள் உங்களுக்கு முழுமையாக வந்து சேரட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.